40 வருஷத்துக்கு முன்னால் பல மேகசின், அதுவும் பர்டிகுலராக இங்கிலீஷ் மேகசினை பார்க்கும்போது லுஃப்தான்ஸா விளம்பரம் பார்த்து அப்படியே மயங்கி போயிடுவேன். அதனுடைய ரேப்பரு, அதனுடைய மல்டி கலர், இந்த ஏர்லைன்ஸில் நம்ம எப்படியாவது போகணும்னு அப்படி ஒரு கனவு இருந்தது எனக்கு. ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா? மே மாதம் 21, 2024 இரவு 1:50க்கு புறப்பட வேண்டிய லுஃப்தான்ஸா ஃப்ளைட் எங்கே போகிறோன்னா சென்னையிலேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட். ஆனால் இங்கே வந்து சேர்ந்ததே ஒரு 2:15. அந்த ஃப்ளைட்டை சுத்தம் பண்ணி சரி பண்ணி நாங்கள் எல்லாம் ஏறி 3 மணிக்கு தான் அந்த ஃப்ளைட்டு கிளம்பிச்சு. 3 மணிக்கு அங்கே போய் நாங்கள் இறங்கி டென்மார்க் போகணும். ஆனால் இதனால் என்ன ஆச்சுன்னா, இந்த ஃப்ளைட்டு லேட் ஆனதுனால நாங்கள் போக வேண்டிய ஃப்ளைட்டு தவற விட்டுட்டோம். அதுக்கு பிறகு 5 மணிக்கு தான் இன்னொரு ஃப்ளைட்டில், அதே லுஃப்தான்ஸா ஃப்ளைட்டில் நாங்கள் போனோம். இது வந்து ஏர்லைன்ஸோடைய தப்பு. அவங்க லேட்டாக போனதுனால தான் நாங்கள் ஃப்ளைட்டை தவற விட்டோம். அதுக்கு ஒரு 15 யூரோ எங்களுக்கு கொடுத்து அந்த டிக்கெட்டில் மார்க் பண்ணி, நீங்கள் ஏர்போர்ட்டில் உள்ள எந்த ஹோட்டலாவது 15 யூரோவுக்கு ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் போய் எங்கள் குரூப்பில் வந்த 28 பேரும் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் இருக்காங்க. அங்கே போனால் எந்த இதுவுமே எங்களுக்கு பிடிச்சலை. வாங்கினோம், கொஞ்சம் சாப்பிட்டோம், மீதியை குப்பை தொட்டியில் போட்டுட்டோம். நாங்கள் பார்க்க வேண்டிய இடம் பார்க்க முடியாமல் போச்சு. அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக ஏந்திரிச்சு அந்த இடத்த நோக்கி பயணம் பட்டோம். இது வந்து லுஃப்தான்ஸாவால் நாங்கள் இழந்த நேர விரணியம். லுஃப்தான்ஸா ஏர்லைன்ஸை பொறுத்தவரை என்ன, எப்போ, எது நடக்கும்னு சொல்ல முடியாது. திடீர்னு பார்த்தாக்கா ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. 2 மாதத்துக்கு முன்னால் தினகரன் பேப்பரில் நான் படித்தது, சென்னையிலேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட் போகிற ப்ளைனை பைலட்டு பாய்காட் பண்ணிட்டார், நான் ஓட்ட மாட்டேன் அப்படின்னு. எல்லாம் சம்பள பிரச்சனை. அது மட்டும் இல்லை, பல இடத்துல அவங்க ஏர்லைன்ஸில் ஜெர்மனிலேயே திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. மே மாதம் 30ஆம் தேதி 2024 எங்கள் ஃப்ளைட்டு பகல் 11:15 11:15 கிளம்ப வேண்டியது. இதே லுஃப்தான்ஸா ஃப்ராங்க்ஃபர்ட் டு சென்னை. ஆனால் கிளம்புனது வழக்கம் போல் லேட்டு. நம்ம வந்து ஒரு காலத்தில் இந்த யூரோப்பியன்ஸ் எல்லாம் பங்க்சுவாலிட்டியாக இருப்பாங்க. கரெக்ட் நேரத்துக்கு ட்ரெயின் வரும், கரெக்ட் நேரத்துக்கு ப்ளைன் புறப்படும், அப்படிலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அதே லுஃப்தான்ஸா பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், வழக்கம் போல் லேட்டு. சரி, ஃப்ளைட்டு வந்தது 747 போயிங் விமானது. ரைட் சைடில் 2 சீட்டு இருக்கும், லெஃப்ட் சைட்டில் 2 சீட்டு, நடுவில் 4 சீட்டு. ஒரு 20 ரூபா வச்சுக்கினாலும் என்ன 214 160 அப்படி இப்படி இப்போ மொத்தம் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸு இதெல்லாம் சேர்த்தா 250 பேர் அதில் பயணம் பண்ணலாம். இப்போ என்ன ஆச்சுன்னாங்க, நாங்கள் வரும்போது அது சேம்பராக பிரிச்சுருப்பாங்க. லாஸ்ட்டில் உள்ள சேம்பருக்கு, லாஸ்ட்டில் வால் பகுதியில் உள்ள சீட்டில் உள்ளவங்களுக்கு சாப்பாடே கிடைக்கல. ஏன்னா எங்களுக்கு வரைக்கும் போயிடுச்சு. பின்னால் இருந்த எங்கள் குரூப்பில் வந்த மொத்தம் 28 பேர், அதில் சில பேர் பின்பகுதியில் இருந்தாங்க, அவங்களுக்கு சாப்பாடு இல்லை. இறங்கின பேருக்கு தான் சொல்கிறாங்க. பாவம், அவங்க என்ன செய்வாங்க? அதாவது ஃப்ளைட்டு வந்து சென்னையில், அதாவது ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து சென்னைக்கு வருது. மொத்தம் 10லேருந்து 12 மணி நேரம் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். இடையில ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க, ஏதோ ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. மீல்ஸ் முக்கியம் இல்லை, அந்த மீல்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல. இப்போ நம்ம வந்து ரிசர்வேஷன் பண்ணிட்டாங்க. இத்தனை பேர் வராங்கன்னு போர்டிங் டிக்கெட்டு அதுக்கு முன்னாலே ரிசர்வ் ஆகிட்டு தெரியுது. எப்படி 15 சாப்பாடு வந்து உங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆகுது? சில பேர் வந்து பயணத்தை ரத்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிட்டாலும், ஆனால் இது என்னன்னா, இது கனெக்டிவிட்டி ஃப்ளைட்டு. என்னென்னா, யூரோப்லேருந்து அமெரிக்கா, கனடா, தென் அமெரிக்கா இதேமாரி இடத்துலேருந்து இந்த ஃப்ளைட்டை தான் பிடிச்சி வரணும். ஒன்று கத்தார் ஏர்லைன்ஸு, இன்னொன்று எமிரேட்ஸு, இல்லைல்ல லுஃப்தான்ஸா. இதை பிடிச்சி தான் நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே நுழையணும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து எல்லா கூடிய மட்டும் இந்த ஃப்ளைட்டு அங்கேருந்து வரும்போது முக்கால்வாசி ஃபுல்லாக தான் வரும். இந்த தடவை ஃபுல்லாக தான் வந்தது. ஒரு டிக்கெட் கூட அதாவது வேகண்டாக இல்லைன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் போய் பார்த்தேன், கிடையாது. அப்போ வந்து எப்படி ஷார்ட்டேஜ் ஆகும்? நீங்கள் வந்து
சில பேர்கிட்ட போய் ஹேர் ஹோட்டல்ஸ் கேட்குறாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக சாப்பாடு வேணுமா, ரொம்ப பசியா அப்படிலாம் கேட்குறாங்க. இதெல்லாம் வேடிக்கையாக இல்லை? என்ன ஏர்லைன்ஸ் நடத்துகிறாங்க? உங்களுக்கு ரொம்ப பசியாக இருந்தால் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் 15 சாப்பாடு இல்லை, அப்போ அது மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பசிக்குதா? நீங்கள் 12 மணி நேரம் உன் ஃப்ளைட்டில் வரோம், பசிக்காமல் என்ன செய்யும்? முதல்ல கொடுக்குறீங்க, மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க, எங்களுக்கு கொடுக்க வேணாமா? அவங்க கேட்பாங்கல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம இந்த ஃப்ளைட்டு எப்படின்னாக்கா ஃப்ராங்க்ஃபர்ட் டு சென்னை வருது. அப்போ நீ என்ன போடுற, ஹிந்தியில் போடுற. எதுக்கு ஹிந்தியில் போடுற? தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேரும் இதில் வரான். ஹிந்தி பேசுகிறவன் இதில் வர்றதில்லை. பாம்பே ஃப்ளைட்லேயும் அவனை டெல்லி ஃப்ளைட்லேயும் அவன் போயிடுறான். உனக்கு இங்கே வர தமிழ்நாட்டு பசங்க தான் வராங்க. தமிழ்நாடு பயணிகளுக்கு நீ என்ன செய்யணும்? தமிழில் போடணும், நீ ஹிந்தியில் போடுற. இது தமிழ் ஆர்வலர் சில பேர் இதை பார்த்தீங்கன்னா லுஃப்தான்சாவுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க.